ஹாய்மா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பூஜை ரூமில் வந்து எப்படி எப்படி பொருள்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நான் சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல எடுத்ததுமே ஊதுவத்தி, இந்த மாதிரி ஊதுவத்தி ஸ்டாண்ட் எல்லார்கிட்டையும் இருக்கும். இந்த ஊதுவத்தி ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு அதில் பாருங்கள், இந்த மாதிரி அரிசியை கொஞ்சமாக அரிசியை எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு, கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தான், என் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வருது, அதனால் போட்டுட்டு பாருங்கள், ஊதுவத்தியை இப்படி போட்டு இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா இதில் தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது, ஈரப்பசம் வந்தாலும் ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும், காஞ்சி உங்களுக்கு ட்ரையாகவே இருக்கும். இது ஒரு டிப்ஸ்மா. அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது இந்த மாதிரி டப்பா கிடச்சா டப்பா எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட இருக்குது, அதனால நான் இந்த டப்பாவை வச்சுருக்கேன். நான் இதில் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது பாருங்கம்மா, இந்த மாதிரி டப்பாவில் வந்து நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் போடலாம். இது பாருங்கள், இது கிராம்பு, 4 கிராம்பை வந்து ஃபஸ்ட்டு இப்படி அடியில் போட்டுட்டு, இல்லை நீங்கள் துணியில் கூட சுற்றி கூட வைக்கலாம், உங்களுக்கு கலக்காமல் இருக்கணும்னா. அப்படியே போடுறேன், ஏன்னா இது சாமிக்கு தானே வைக்க போகிறோம். அதனால் இதில் வந்து இந்த மாதிரி மஞ்சளை வந்து இது பாருங்கம்மா இப்படி கொட்டி இப்படி வச்சிடலாம்மா. இப்படி வச்சிட்டோன்னா பாருங்கள், இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம். ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இப்படி திருப்பி வச்சுருங்க நல்லா நீட்டாக. அடுத்தது வந்து குங்குமம்மா. இந்த குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஒரு கற்பூரத்தை அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா குங்குமம் வச்சோன்னா உங்களுக்கு பூச்சி வராதுமா, பூச்சி வராமல் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நிறைய போடுறீங்க அப்படின்னா இன்னொரு கற்பூரத்தை கூட வச்சிடலாம். இல்லாட்டி நான் பச்சை கற்பூரம் டிப்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை கூட போட்டுக்கலாம். இப்போ நான் இதை வந்து இதில் வச்சு கொட்டிடுறேன். இப்போ இது வந்து உங்களுக்கு பூச்சியே விழாதுமா, ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி செஞ்சிங்கன்னா. இது ஒரே டப்பாவாக இருக்கும் பாருங்கள், அதனால நான் இப்படி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு போட்டாச்சு, இதுக்கு போட்டாச்சுமா. ரெண்டுக்குமே பூச்சி வரவே வராது. இதுக்கு கிராம்பு போட்டிருக்கோம், இதுக்கு கற்பூரம் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து நாங்கள் வந்து இது திருசனம், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருசனம் இது ஒரு இதில் போட்டுடுறேன். திருஷ்ணத்தை இப்படி போட்டுடுறேன், இதில் போட்டுடுறேன். திரிமா, இந்த திரியை எப்படி மடித்து வச்சுக்கிட்டு திரியை வந்து இதில் வச்சிடுறேன். அடுத்தது வந்து அடுத்து கற்பூரம் போட போகிறோம்மா. அதுக்கு வந்து இங்கே பாருங்கள், எப்படி மிளகு 4 போட்டிருக்கேன். அரிசி கொஞ்சோண்டு, இப்போ ஈரம் பசையும் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்மா, அதனால் இது 2மே போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம கற்பூரத்தை இப்படி போட்டு வச்சோன்னா கற்பூரம் கரையாது, உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இது கற்பூரம். இந்த பாருங்கம்மா, நாமக்கட்டி இது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு சைடு போட்டு வச்சுக்கிட்டோன்னா இது முடிஞ்சுங்களா. பாருங்கம்மா, கம்ப்யூட்டர் சாம்பிராணிம்மா, அதையும் இப்படி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாமா. இந்த அதிலே அந்த தட்டு இருக்கும் பாருங்கள், அந்த தட்டையும் இப்படியே ஒரு ஓரமாக அப்படி வச்சிட வேண்டியது தான். அது ஒரு இதில் போட்டு வச்சாச்சு. அவ்வளோதாம்மா. இப்போதைக்கு இது வச்சுருக்கேன். சந்தனத்துக்கெல்லாம் நான் வேறு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பூனை சும்மா அப்படியே இப்படி வச்சுட்டோன்னா எடுத்து போடும்போது போட்டுக்கலாம். இதில் கூட வச்சிடலாம். வச்சுட்டு இது மூடி போட்டு டைட் மூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு வாசனை எதுவுமே போகாது. இது முடிஞ்சிருச்சுமா. நான் வந்து எண்ணெய்க்கு இப்படி ஒரு தட்டு வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எண்ணெய் நம்ம ஊற்றிட்டு சைடில் பாட்டில் எதுவும் வலிஞ்சால் கூட இந்த உங்களுக்கு டிஷ்யூ பேப்பருக்கு வந்துடும். இது தனியாக இங்கே அப்படியே வச்சிடலாம். பாருங்கம்மா, இந்த மாதிரி நான் ஒரு டப்பா வச்சுருக்கேம்மா. இந்த டப்பாவில் என்ன பண்ணுவேன், இப்படி ஒரு ஓரமாக இந்த டிஷ்யூ போட்டு இந்த தட்டை இப்படி வச்சிடுறது. இந்த பாக்ஸு ஒரே இடத்துல வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே
ஒரே இதுவாகிடும்லம்மா, அதுக்காக இப்படி வச்சுருக்கேன். இதை வச்சுட்டேம்மா. இங்கே பண்ணு, இது வந்து ஊதுவத்திக்குமா, இது ஊதுவத்திக்குமா. சாமி புக்குமா, எல்லாம் சாமி புக்கு வச்சுருக்கேன் படிக்கிறதுக்கு. அதெல்லாம் கூட இப்படி ஒரு ஓரமாக இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் இருக்குதுங்களா, இந்த டிஷ்யூ பேப்பரையும் இப்படி சுற்றி இந்த இடத்துல வச்சிடலாமா. இப்போ எண்ணெய் எடுக்கும்போது துடைக்கணுன்னா ஃபுல்லாக எல்லாமே ஜாமானும் வச்சாச்சுமா. வச்சுட்டு இதில் வச்சுட்டோம். இது இப்படியே ஒரே இதுவாக கொண்டு போயிட்டு சாம்பட்டிக்கு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. கச்சா முசான்னு இல்லாமல் இருக்கும். எல்லாமே இதிலே இருக்குது. இப்போ எல்லாமே இதிலே இருக்குது. அப்படியே எடுத்து அப்படியே எல்லாம் பூஜையை முடிச்சுக்கலாம். நீட்டாக இருக்கும்மா. இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி டிப்ஸு. இந்த டிப்ஸு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.